சொல்லுங்க. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை தொடருவதில்லை, ஒரு சாபம் உன்னை தொடருவதில்லை. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்க உன்னை ஒன்று செய்யாது, நீங்க உன்னை ஒன்று செய்யாது. உயர்த்தும் போது யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. கரங்களை தட்டி என்னை உண்டாக்கியவர், என்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்க உன்னை ஒன்றும் செய்யாது, நீங்க உன்னை ஒன்றும் செய்யாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஹல்லேலூயா. கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் தங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்களை நேரிட வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆமென். If you have lived 50 or 60 years, you all can tell me that life has not always been fair. இன்னைக்கு டாக்டர் அருளேந்திரம் அவர்களை கேட்டால் அவரே சொல்ல முடியும், life has not been fair. இது நியாயமா, இது சரிதானா என்று கேட்கிற அளவிற்கு எத்தனையோ துன்பங்கள் நம் வாழ்க்கையில் நேரிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், இவை எல்லாம் என் வாழ்க்கையில் வந்தாலும் இன்றைக்கும் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறபடினால் பிசாசே என்னுடைய போராட்டம் முடியவில்லை. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, முடியலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு, முடியல. ஆமென். இட்ஸ் நாட் ஓவர். என்னை தள்ளினார்கள், என்னை நெருக்கினார்கள், என்னை உதைத்தார்கள், என்னை விழும்படி தள்ளினார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சாட்சியை சொல்ல எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, முடியல. பிசாசே முடியல. வரல, நான் வாயிலிருந்து நல்ல உள்ளத்திலிருந்து அது வரமாட்டேங்கிறது. சோர்வின் ஆவி உங்களை வாட்டுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற நீங்கள் வாயை திறந்து பேசுவீங்க? வேதத்தில் பவுல் சொன்னார், விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுகிறேன். வலது கையை நல்லா உயர்த்தி தொண்டை கிளியற மாதிரி, நெஞ்சு கிளியற மாதிரி சொல்லுங்க, முடியல. அப்படி சொல்லும் போது சாத்தானுக்கு 4 பல்லு உடையுது. ஆமென் சொல்ல மாட்டீங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. All power in heaven and earth is given to Jesus. நான் சொல்றதுக்கு நீங்க நல்லா ஆமென் சொல்லணும். All power in heaven and earth is given unto Jesus. If all power is given to Jesus, then I believe the devil has no power at all. Amen. எல்லா வல்லமையும் இயேசுவுக்கே கொடுத்தாச்சுனா பிசாசுக்கு வல்லமே இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, முடியல. நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல நான் என்ன சொல்றேன். ஆமென். போராட்டம் முடியலைங்க. உன்னை சாகடிக்க நினைத்தார்கள். சில சர்ப்பங்கள், சில விரியன் பாம்புகள் உன்னை கவ்வின போது உன்னை சூழ்ந்திருந்த பவுல் சாக போறான், பவுல் சாக போறான், பவுல் சாக போறான். நான் சொல்றேன் கேளுங்களேன், ஆண்டவர் உன்னை சாக விட மாட்டார். ஏன் தெரியுமா? உன்னை குறித்து என் தேவன் இன்னும் சில நோக்கங்களை வைத்திருக்கிறார். உன்னை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறார். God still has some more plans about you. Until it is over, He will not let you die. Hallelujah. விரியன் பாம்பு தான் எரிஞ்சு போச்சு. ஜனங்கள் வெட்கப்பட்டார்கள். இந்த மால்டா தீவில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சடலம் மிதக்கும் என்று நினைத்தார்களோ, அந்த மால்டா தீவில் எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய, எழுப்புதலின் பிரகாசம் உதித்தது போல எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, முடியல. பிசாசுக்கு ஒரு ஆசை முடிஞ்சிடுச்சுன்னு எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில சத்துருவின் குறுக்கீடுதல் இருந்த போது, வியாதியின் சிற்றங்கள் வந்த போது, மரண படுக்கை நீ அடைந்த போது, உன் குடும்பத்தில் மரணம் சம்பவித்த போது, அலைச்சல் உன்னை வாட்டிய போதெல்லாம் சத்துரு உன்னை பார்த்து ஒரு பொய்யை சொன்னா, முடிஞ்சிச்சு சிஸ்டர், முடிஞ்சிச்சு பிரதர், பாஸ்டர் கோஷி, இட் இஸ் ஓவர். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் நிர்ணயித்தார், முடியல, முடியல, முடியல. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, முடியல. பக்கத்துல ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, முடியலன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
This verse, when I read this verse from the Bible, a note of victory sounds in my spirit. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது என் ஆவியில் ஒரு வெற்றியின் முழக்கத்தின் சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. There's power in the name of Jesus. அந்த காலத்துல நாங்க crusade நடத்தினா மினி crusade massive crusade ஒரு பாட்டு பாடாம விட மாட்டோம். In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. கரங்களை தட்டி, in the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When I stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. பக்கத்துல ஒருத்தர பார்த்து, in the name of Jesus, Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில், ஓ வெற்றி உண்டு. உண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில், ஜெயபலத்தோடு இயேசு நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராக நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு நாமத்தில், ஜெயம் நமக்குண்டு. வெற்றி உண்டு, ஓ வெற்றி உண்டு. சாத்தானை ஜெயிக்க வெற்றி உண்டு. சாபத்தை ஜெயிக்க வெற்றி உண்டு. ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானை ஜெயிக்க வெற்றி உண்டு. சாபத்தை ஜெயிக்க நாமம் உண்டு. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, ஓ கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். சொல்லுங்க, ஒரு இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். ஓ கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். In the name of Jesus, தேவன் oh yeah, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When I stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. Yeah, yeah. In the name of Jesus, Jesus, we have the victory. கரங்களை உயர்த்தல முடியலன்னு சொல்லுங்க. When we come through our lives, எனக்கு 41, சிலருக்கு 50, 60